தாவேக அலுவலகத்திற்குள் செல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் முண்டியடித்ததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இடையும் சூழலில் தற்போது தாவேக அலுவலகத்திற்குள் நுழைய முண்டியடித்த அதிமுகவினர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாவேகாவில் இடையுள்ள முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்களும் அலுவலகத்திற்கு செல்ல ஆர்வம் காட்டியுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. முன்வாசல் வழியாக அனுமதி அளிக்காததால் பின்வாசல் வழியாக அலுவலகத்திற்குள் ஆதரவாளர்கள் செல்ல முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது தாவேக அலுவலகத்திற்குள் நுழைய அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. இன்று தாவேகாவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பணியூர் அலுவலகத்தில் இன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைவு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்காக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், மேலும் அமைச்சர் வெங்கட்ரமணன் ஆகியோர் அந்நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக ஏற்கனவே அமைச்சர் வருவதை அறிந்த, கட்சியுடைய பொதுச் செயலாளர் வருவதை அறிந்த தாவேகா நிர்வாகி ஏராளமாக குவிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுக நிர்வாகிகள் வருவதால் அவருடைய ஆதரவாளர்களும் ஏராளமான குவிந்திருக்கிறார்கள். இது உருவதற்கு அவர் இணைப்பு விழா அந்த பணி அலுவலகத்தில் உள்ளே நடக்கிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக அந்த அலுவலகத்தில் அனைத்து நிர்வாகிகளும் நுழைய முற்பட்டதால் காவல்துறை முழுவதுமாக அவளை கட்டுப்படுத்தி வெளியேற்றுடைய காட்சியை நீங்க பார்க்க முடியுது. முண்டியடித்துக் கொண்டு அவர் உள்ளே செல்ல முயற்சித்தார்கள். ஆனால் கேட்டை இழுத்து சாத்தும் பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்க பரபரப்பு ஏற்பட்ட காட்சியை பார்க்க முடியுது. ஏனென்றால் ஒருபுறம் கட்சி அலுவலகத்தில் என்பது தாவேகா நிர்வாகி வருவது குறைந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தொடர்ந்து மக்களை சந்திக்கிறார்கள். மேலும் தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு அதிகாரியோட ஆலோசனை மேற்கொள்றார்கள். கட்சி அலுவலகத்துக்கு வருவது அரிதாக இருக்கிறது. அவ்வாறு தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நிர்வாகிகளும் இப்போ கட்சியோட பொதுச் செயலாளர்களும் மேலும் மூத்த அமைச்சர் சந்திக்க வேண்டிய நிலையில பல்வேறு தாவேகா நிர்வாகிகள் அவர் தாவேகா அலுவலகத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது மாற்றுக் கட்சி இணைவு நிலவும் இன்னைக்கு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிலையில் அந்த அக்கட்சியை சேர்ந்த அவர் ஆதரவாளர் வந்திருக்கிறதில்ல. இருவருமே இரு கட்சியை சேர்ந்த நபர்களுமே அந்த தாவேகா அலுவலகத்திற்குள் நுழையும் என்றதால் பரபரப்பு ஏற்படுகிறது. தற்போது அவளை அங்கிருந்து கேட்டை எழுதி சாத்தி அப்புறப்படுத்தும் பணியில காவல்துறையினர் மற்றும் தனியார் பாதுகாவலர்கள் ஈடுபட்டார். அந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. ராஜலட்சுமி, தாவேக அலுவலகத்திற்குள் செல்ல அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் முண்டியடித்ததால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இடையும் சூழலில் தற்போது தாவேக அலுவலகத்திற்குள் நுழைய முண்டியடித்த அதிமுகவினர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தாவேகாவில் இடையுள்ள முன்னாள் அமைச்சர்களின் ஆதரவாளர்களும் அலுவலகத்திற்கு செல்ல ஆர்வம் காட்டியுள்ளதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. முன்வாசல் வழியாக அனுமதி அளிக்காததால் பின்வாசல் வழியாக அலுவலகத்திற்குள் ஆதரவாளர்கள் செல்ல முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், தற்போது தாவேக அலுவலகத்திற்குள் நுழைய அதிமுகவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. இன்று தாவேகாவுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய பணியூர் அலுவலகத்தில் இன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இணைவு நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்காக தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், மேலும் அமைச்சர் வெங்கட்ரமணன் ஆகியோர் அந்நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்பாக ஏற்கனவே அமைச்சர் வருவதை அறிந்த, கட்சியுடைய பொதுச் செயலாளர் வருவதை அறிந்த தாவேகா நிர்வாகி ஏராளமாக குவிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுக நிர்வாகிகள் வருவதால் அவருடைய ஆதரவாளர்களும் ஏராளமான குவிந்திருக்கிறார்கள். இது உருவதற்கு அவர் இணைப்பு விழா அந்த பணி அலுவலகத்தில் உள்ளே நடக்கிறது. அந்த அடிப்படையில் குறிப்பாக அந்த அலுவலகத்தில் அனைத்து நிர்வாகிகளும் நுழைய முற்பட்டதால் காவல்துறை முழுவதுமாக அவளை கட்டுப்படுத்தி வெளியேற்றுடைய காட்சியை நீங்க பார்க்க முடியுது. முண்டியடித்துக் கொண்டு அவர் உள்ளே செல்ல முயற்சித்தார்கள். ஆனால் கேட்டை இழுத்து சாத்தும் பொழுது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அங்க பரபரப்பு ஏற்பட்ட காட்சியை பார்க்க முடியுது. ஏனென்றால் ஒருபுறம் கட்சி அலுவலகத்தில் என்பது தாவேகா நிர்வாகி வருவது குறைந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தொடர்ந்து மக்களை சந்திக்கிறார்கள். மேலும் தலைமைச் செயலகத்தில் ஒவ்வொரு அதிகாரியோட ஆலோசனை மேற்கொள்றார்கள். கட்சி அலுவலகத்துக்கு வருவது அரிதாக இருக்கிறது. அவ்வாறு தலைமை அலுவலகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நிர்வாகிகளும் இப்போ கட்சியோட பொதுச் செயலாளர்களும் மேலும் மூத்த அமைச்சர் சந்திக்க வேண்டிய நிலையில பல்வேறு தாவேகா நிர்வாகிகள் அவர் தாவேகா அலுவலகத்துக்கு வருகை புரிந்திருக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது மாற்றுக் கட்சி இணைவு நிலவும் இன்னைக்கு நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிலையில் அந்த அக்கட்சியை சேர்ந்த அவர் ஆதரவாளர் வந்திருக்கிறதில்ல. இருவருமே இரு கட்சியை சேர்ந்த நபர்களுமே அந்த தாவேகா அலுவலகத்திற்குள் நுழையும் என்றதால் பரபரப்பு ஏற்படுகிறது. தற்போது அவளை அங்கிருந்து
கேட்டை எழுதி சாத்தி அப்புறப்படுத்தும் பணியில காவல்துறையினர் மற்றும் தனியார் பாதுகாவலரும் ஈடுபட்டார். அந்த நிலையில தள்ளுமுறை ஏற்பட்டிருக்கிறது. சற்று பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. ராஜலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.